வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை சற்றுமுன் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்றி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறினார். விவசாயிகளுக்கு விண்ணப்பித்த அன்றே பயிர்க்கடன் வழங்கும் திட்டம் நாட்டிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழக மாணாக்கர் உயர்கல்வியில் தேசிய அளவில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக அமைச்சர் திரு எஸ். ரகுபதி கூறினார். அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, ரித்விக் போலிப்பள்ளி இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை சற்றுமுன் தொடங்கி வைத்தார். புதுதில்லியின் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் நீல மற்றும் மஞ்சள் வழித்தடங்களில் துவாரகா விரைவு சாலையின் டெல்லி பிரிவு விரிவாக்கப் பணிகள் இதில் அடங்கும். இத்திட்டத்தால் டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் பயண நேரம் வெகுவாக குறையும். முன்னதாக சாலை விரிவாக்கப் பணிகளை மேற்கொண்ட கட்டுமான தொழிலாளர்களுடன் பிரதமர் கலந்துரையாடினார். இந்திய சீன எல்லை விவகாரங்கள் குறித்த சிறப்பு பிரதிநிதிகள் நிலையிலான 24வது சுற்று பேச்சுவார்த்தைகள் புதுதில்லியில் நாளை நடைபெறுகின்றன. இதில் பங்கேற்கும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈயுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை விவகாரங்கள் தொடர்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சீன அமைச்சருடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். ஆயுர்வேதத்தின் மூலம் குழந்தைகள் மருத்துவம் தொடர்பான 2 நாள் கருத்தரங்கு புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. குழந்தை நல பராமரிப்பு மற்றும் நோய் மேலாண்மையில் ஆயுர்வேத அணுகுமுறை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படும் என மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்றி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு மட்டும் நடப்பாண்டில் 6,626 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழக ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுவதுடன் 33,476 கோடி ரூபாய் செலவில் இரட்டை ரயில் பாதை உள்ளிட்ட புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் எடுத்துரைத்தார். பயணிகளின் கோரிக்கைகளை ஏற்று 38 ரயில் நிலையங்களில் நாளை முதல் பல்வேறு ரயில்கள் நின்று செல்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மத்திய வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி நேபாள வெளியுறவு செயலர் திரு அம்ருத் பஹாதூர் ராயுடன் இன்று முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கிடையே மக்கள் தொடர்பு, வளர்ச்சி, ஒத்துழைப்பை அதிகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இதில் ஆலோசிக்கப்படும். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளரை இறுதி செய்வதற்கான அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமரும் கட்சியின் மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடி மற்றும் கட்சியின் தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டாவிற்கு வேட்பாளரை இறுதி செய்வதற்கான அதிகாரம் ஒருமனதாக வழங்கப்பட்ட நிலையில் இன்றைய கூட்டத்தில் பிஜேபி வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்படும் என தெரிகிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் நிலையில் வேட்புமனுக்களை வரும் வியாழக்கிழமை வரை தாக்கல் செய்யலாம். நாட்டில் தமிழகம், கேரளா உட்பட 10 மாநிலங்களில் நுகர்வோர் குறைகள் தொடர்பான வழக்குகளுக்கு முழுமையான தீர்வு காணப்பட்டுள்ளதாக தேசிய நுகர்வோர் குறைதீர் தீர்வாயம் தெரிவித்துள்ளது. இணையவழி வர்த்தகத்தில் குறைபாடுகள் தொடர்பாக இம்மாநிலங்கள் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்திய அரசின் ஜாகிரதி மின்னணு குறைதீர் மையத்தில் புகார்கள் பதிவு செய்த நிலையில் இவற்றிற்கு முழுமையான தீர்வு எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மட்டும் இதுவரை 85,531 புகார்கள் பதிவானது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம். உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள். 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு. 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். நாட்டிலேயே முதன்முறையாக விவசாயிகளுக்கு இணையதளத்தில் விண்ணப்பித்த அன்றே பயிர்க்கடன் வழங்கும் திட்டம் தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் அதியமான்கோட்டை தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் இத்திட்டத்தை இன்று தொடக்கி வைத்த அவர், தடங்கம் பகுதியில் நடைபெற்ற அரசு விழாவில் 512 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி 363 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக அரசின் மக்கள் நலத்திட்டங்களை பிற மாநிலங்களும் செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
இம்மாவட்டத்தில் பேருந்து வசதி இல்லாத 8 கிராமங்களுக்கு பேருந்து சேவையை தொடக்கி வைத்த முதலமைச்சர் தர்மபுரி ஒகேனக்கல் இடையே ஆட்டுக்காரன்பட்டி பெண்ணகரம் தேசிய நெடுஞ்சாலை 4 வழி சாலையாக மேம்படுத்தப்படும், இம்மாவட்டத்தின் புலி உற்பத்தியை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைந்த புலி வணிக மையம் அமைக்கப்படும் உள்ளிட்ட 5 அறிவிப்புகளையும் வெளியிட்டார். தருமபுரியில் இருக்கக்கூடிய ஆட்டுக்காரன்பட்டி முதல் பெண்ணாகரம் வர இருக்கக்கூடிய 25 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை பகுதி தற்போதுள்ள 2 வழித்தடத்துல இருந்து 4 வழித்தடமா 165 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 கட்டமாக மேம்படுத்தப்படும். நல்லமலையில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறை கட்டடங்கள் கட்டப்படும். புலி உற்பத்தி செய்கிற தருமபுரி மாவட்ட விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில 11 கோடி 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த புலி வணிக மையம் அமைக்கப்படும். மாநிலத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். தமிழகம் கல்வித்துறையில் நாட்டிலேயே முன்னணி மாநிலமாக விளங்குவதாக மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கல்வி வளர்ச்சிக்கான அரசின் திட்டங்களால் தமிழக மாணாக்கர் உயர்கல்வியில் தேசிய அளவில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக கூறினார். கோவை மாவட்டத்தை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தொடர் கனமழை காரணமாக கோவை குற்றாலம் சூழல் சுற்றுலா தலம் இன்று தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர். கோவை குற்றாலத்தில் தற்போது மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவை குற்றாலம் சூழல் சுற்றுலா தலம் வெள்ளப்பெருக்கு காரணமாக தற்காலிகமாக இன்று மூடப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வனத்துறையினரின் இந்த நடவடிக்கைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வானிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு சீரான பின்னர் மீண்டும் சுற்றுலா பயணிகளுக்கு கோவை குற்றாலம் திறக்கப்படும் எனவும் வனத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன். இதனிடையே பொள்ளாச்சியை அடுத்த ஆழியாறு அணையிலிருந்து வினாடிக்கு 2000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 120 அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் தற்போது 119 அடியை எட்டியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நாகராஜர் திருக்கோவிலில் ஆவணி முதல் ஞாயிறு சிறப்பு வழிபாடுகள் இன்று விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் அருள்மிகு நாகராஜர் கோவிலில் ஆவணி முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு இன்று பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. கோவிலில் உள்ள 100க்கும் மேற்பட்ட நாகர் சிலைக்கு பக்தர்கள் பால், மஞ்சள் பொடி, உப்பு, நல்ல மிளகு உள்ளிட்ட பொருட்களை கொண்டு பக்தர்களை நேரடியாக அபிஷேகம் செய்து வருகின்றனர். இக்கோவிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் மண் பிரசாதம் 6 மாதம் கருப்பாகவும் மீதமுள்ள 6 மாதம் வெள்ளை நிறத்திலும் நிறமாறும் அதிசய தன்மை கொண்டது. குமரி மாவட்டம் மட்டுமின்றி கேரளாவில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் திரண்டுள்ளதால் பாதுகாப்பு பணிகளில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். வேலூர் மாவட்டத்தில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் விநாயகர் சிலைகளை தயாரிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி கேட்டுக்கொண்டுள்ளார். அரியலூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 20ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் திருநங்கைகள் அரசின் நலத்திட்ட உதவிகளை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தினகரன் கேட்டுக்கொண்டுள்ளார். தஞ்சை மாவட்டம் கல்லணையின் வரலாற்று சிறப்பை பிரதிபலிக்கும் நிரந்தர அஞ்சல் முத்திரையை மத்திய மண்டல அஞ்சல் துறை தலைவர் திருமதி நிர்மலா தேவி தோகூர் துணை அஞ்சலகத்தில் வெளியிட்டார். தூத்துக்குடியில் மாவட்ட அரசு இசைப்பள்ளி மாணவர் சேர்க்கைக்கான விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. குரலிசை, நாதஸ்வரம், பரதம் உள்ளிட்டவற்றுக்கு 3 வருட சான்றிதழ் படிப்பு வழங்கப்படுகிறது. திருச்சி, தாம்பரம் இடையே முன்பதிவில்லா மெமு விரைவு சிறப்பு ரயில் இன்றிரவு இயக்கப்படுகிறது. திருச்சியிலிருந்து இரவு 10:50க்கு புறப்படும் இந்த ரயில் தஞ்சை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் வழியாக நாளை காலை 6:10க்கு தாம்பரம் சென்றடையும். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வடமேற்கு வங்கக்கடலை ஒட்டிய மத்திய மேற்கு கடற்பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் இம்மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, ரித்விக் போலிப்பள்ளி இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் துரந்த் கோப்பை கால்பந்து காலிறுதி ஆட்டத்தில் இன்று மோகன் பகான், ஈஸ்ட் பெங்கால் அணிகள் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை சற்றுமுன் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்றி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறினார். விவசாயிகளுக்கு விண்ணப்பித்த அன்றே பயிர்க்கடன் வழங்கும் திட்டம் நாட்டிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழக மாணாக்கர் உயர்கல்வியில் தேசிய அளவில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக அமைச்சர் திரு எஸ் ரகுபதி கூறினார்.
அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ரித்விக் கோலிப்பள்ளி இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.